வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ் அப்படின்றது கேட்குறீங்க. ஏன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வருதோ இல்லையோ, நமக்கு வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஒரு 3000 வேக்கன்ட் 4000 வேக்கன்ட் எடுக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு 1000 2000 காலி பணியிடங்கள் அப்படின்றது அதிகமாகுது அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா தான் இருக்கும். இப்போ இருக்கிற காலி பணியிடத்தோட ஒரு 500 1000 வந்து மேக்ஸிமம் அதிகமாச்சு அப்படின்னா, அது ஓரளவுக்கு நிறைய பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்கும். ஸோ அந்த காரணத்தினால நிறைய வந்து நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஸோ கடந்த முறை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வேக்கன்சி அவங்க வந்து எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணலை. கடந்த முறையிலலாம் பார்த்தீங்கன்னா, என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்களோ அதே இதுக்கு தான் போட்டிருந்தாங்க, ஆட்கள் எடுத்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அதில் வந்து ரிசர்வேஷன் அப்படின்றது பாதிக்கும். அதாவது இப்போ ரிசல்ட் குடுத்ததுக்கப்புறம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது இதுவே வந்து செலக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சு. நமக்கு வந்துட்டு ப்ராக்டிகல் போகிறோம், அடுத்து வந்து இன்டர்வியூ போகிறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுனாங்க அப்படின்னா, அந்த ரிசர்வேஷன் அப்படின்றது பாதிக்கப்படும். ஸோ அவங்கள கரெக்டான ஆட்களை எடுக்க முடியாது. பட் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் எந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் வர்றவங்க கூட அது வந்து நம்ம ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி கம்யூனிட்டி பேசிஸில் எடுக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. பட் ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது கிடையாது. நமக்கு முன்னாடியே தெரியும். ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5000 காலி பணியிடங்கள் மொத்தமாக கோர்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா காலி பணியிடங்களும் சேர்த்து கொடுத்தாங்க. பட் நோட்டிஃபிகேஷனாக வந்தப்போ நமக்கு ஒரு 2000 காலி பணியிடங்கள் அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமானா, கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் மினிமம் சொல்லப்போனால் ஒரு 1000 பணியிடங்கள் அப்படின்றது ஃபுல்லாக பண்ண முடியும். கோர்ட்லேயே இருக்கக்கூட பணியிடங்கள் எப்படி பணியிடங்கள் க்ரியேட் ஆகுது அப்படின்னா, இந்த வருஷம் ரிட்டையர் ஆகுறங்க, ப்ளஸ் ஆல்ரெடி வேலை செஞ்சவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்கல்ல. ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால், ஏன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 6 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்னும் ஒரு 2 மாதத்தில் ஏப்ரல் மேல வந்து ரிட்டையர்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். அது போக இந்த வருஷத்தில் ப்ரொமோஷன் அப்படின்றது ஆல்ரெடி இப்போ எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கல்ல, இதுக்கு வந்து ஆல்ரெடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் போடுவாங்க. ப்ளஸ் ஓஏ, மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்க எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் அப்படின்றது அதுக்கான எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா ப்ரொமோஷன் அப்படின்றது கொடுப்பாங்க. இந்த ப்ரொமோஷனால் இருக்கக்கூடிய வேக்கன்ட்லேருந்து இன்னும் எக்ஸஸாக வந்து வேக்கன்சி அதிகமாகும். ஸோ அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இருக்குது. பட் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம வேக்கண்ட் இன்க்ரீஸை பொறுத்தளவுக்கு ஒரு பாயிண்ட் கூட எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டு ஏன்னா இப்போ நமக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறத விடவும் செலெக்ஷன் லிஸ்ட் வந்தால் தான் அடுத்த கட்ட நகரவே முடியும். நம்மளும் அதை பற்றின அப்டேட் அப்படின்றது கேட்டு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ கோர்ட்டு சைடிலையும் விசாரிக்கிறோம். ஸோ நல்ல தகவல் அப்படின்றது கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பிப்ரவரி மந்த்துக்குள்ளேயாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எதிர்பார்க்கலாம். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.